ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நம்பர் 10 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சீரீஸ் 1லேருந்து 9 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 0 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 30 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 12 13 14 15 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ 30 செயின்ஸ் போட்டிருக்கோம். 30 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச்னால் 2 செயின்லேருந்தும் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து செயின் 2 போட்டுக்கோங்க. 1 and 2. ஸோ செயின் 2 போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் செயினில் போய் 2DC பண்ணுங்கள். yarn over பண்ணி 2 தடவை டபுள் crochet பண்ணிக்கோங்க. 1 and 2. ஸோ 2 times double crochet. நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் crochet பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் 3 more times பண்ணுங்க. 2 times double crochet, 2 தடவை டபுள் crochet பண்ணுங்க. அடுத்த செயினில் ஒரு தடவை பண்ணுங்க. நெக்ஸ்ட் செயினில் 2 தடவை டபுள் crochet, நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் crochet, நெக்ஸ்ட் செயினில் டூ டைம்ஸ் டபுள் crochet, நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் crochet. ஸோ இந்த 2DC 2 double crochet 1 double crochet 4 times போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டோம். நெக்ஸ்ட் செயினில் 2 தடவை டபுள் crochet, அப்புறம் நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் crochet. இதே மாதிரி இந்த பேட்டர்ன் 2 1 டோட்டலாக 4 times பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் செயின்லேயும் நம்ம 2DC போட்டுக்கலாம். டூ டைம்ஸ் டபுள் crochet போட்டுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் 8 செயின்ஸில் ஒரு தடவை டபுள் crochet போடுங்க. நெக்ஸ்ட் 8 செயின்லேயுமே ஒரு தடவை டபுள் crochet. 1 2 3 4 5 6
நம்ம 8 டைம்ஸ் போடணும். இப்போ 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். 5 6 7 and 8. ஸோ 8 செயின்ஸில் நம்ம வந்து ஒரு தடவை டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். இனி நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கீழே இருக்க கர்வ் வரதுக்காக 2 தடவை டபுள் க்ரோஷே போட போகிறோம். 2 நெக்ஸ்ட் செயினில் 1. நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி 4 டைம்ஸ் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். 2 தடவை டபுள் க்ரோஷே ஒரு செயினில், ஒரே செயினில் 2 தடவை டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம 2 செட்டு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் செயினில் 2 தடவை டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின்லையும் 2 தடவை டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை. ஸோ இப்போ நம்ம 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். இனி என்ன பண்ணுங்கன்னா 6 செயின்ஸில் வந்து ஒரு தடவை டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6. ஸோ நம்ம 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ மேலே இருக்க செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 0 கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது எப்படி பின்னாடி புல் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 10 வரைக்கும் ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் டேக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.